ஹாய், இன்றைக்கி மார்ச் 5 அம்மாவுக்கு வந்து கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே இன்றைக்கி 3:30க்கு நான் எழுந்து காலையில் டிஃபன் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 5:50 அங்கேருந்து பைக்கில் பொறுமையாக பனியிலே வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு வந்து டிக்கெட் எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு திருப்பி நான் பைக் எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அதனால் அம்மாவை நடந்து வர முடியாது, ஆட்டோக்கெல்லாம் நமக்கு வசதி இல்லை அப்படின்றதுனால அங்கேருந்து அம்மாவை விட்டுட்டு திருப்பி போய் ஸ்டாண்டில் போய் பைக்கு வந்து விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து நான் நடந்து ஸ்டேஷன் வரும்போது 6:45. அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கு வருதுன்றது வந்து நமக்கு தெரியாது. அதனால் வெயிட் பண்ணலாமா அப்படின்னா கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பீச்சு காஞ்சிபுரம் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வருதுன்னு. பொறுமையாக அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கினேன். ஆக்சுவலாக எனக்கே வந்து முட்டி வலின்றது எல்லாருக்குமே தெரியும். என்னால் ஸ்டெப்ஸே ஏற முடியல. இருந்தாலும் அம்மா வயசானவங்கள கூப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்றதுனால ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் பொதுவாக வந்து ஸ்டேஷனில் வந்துட்டோம் அப்படின்னா வந்து ட்ரெயினோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறணும் அப்படின்னா தான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுனால லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறணும். ஏறும்போது பார்த்திங்கன்னா வந்து அம்மா ஒரு விண்டோ சீட்டில் பார்த்துட்டு உட்காந்தாங்க. ட்ரெயினில் வந்து அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா டீ வேணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து டீக்கார பையன் வந்தவுடனே அந்த தம்பிக்கிட்ட ஒரு ₹10 கொடுத்து டீ வாங்கினோன்னே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாம்பரம் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 7:20க்கு நம்மளோட ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து எடுத்துட்டாங்க. அப்படியே பொறுமையாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் அம்மாவும் பேசிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அதாவது வந்து என்ன சொல்கிறது, என்னோடய மைண்ட் செட்டப்பில் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பணம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வந்து நோயும் வறுமையும் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய தரப்பான விஷயம். அதுவும் நோய் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்குன்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இது ஃபாஸ்ட் ட்ரெயினுன்றதுனால நடுவில் ஒரு 2, 3 ஸ்டேஷன் தான் நின்றுச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வந்துச்சு. காஞ்சிபுரம் வந்து இறங்குனதுக்கப்புறம் அம்மா வந்து நாங்கள் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறணும் அப்படின்றதுனால பொறுமையாக அம்மாவை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா அம்மா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வெளியில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த கன்னியம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலில் போயிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோ ஏறி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வழக்கம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் எப்போவுமே நம்ம கடை வச்சுருந்தோன்றதுனால கற்பூரம் வச்சுட்ருப்பாங்க, கையில் எடுத்துகிட்டு வருவாங்க கோயிலுக்கு. கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ கிடச்சிட்டு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு நாங்கள் நேராக வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன விஷயன்றது வந்து அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான்.